ஹே காய்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு நம்ம கோவிலை சுத்தம் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து காளியா கோவில், இது வந்து பிள்ளையார் கோவில். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நான் இந்த கோவில் வந்து நான் சுத்தம் பண்ண போகிறேன். வாங்க, நான் இப்போ எங்கள் புது வீட்டில் போயிருந்தேன்னா, இது வந்து எங்கள் பழைய வீட்டுக்கிட்ட தான் இந்த கோவில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுதான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். வாங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான் இது வந்து இதை வச்சுறேன், ஏன்னா வைக்க இடம் இல்லை, இங்கே எல்லாம் குட்டியாக இருக்கனால. இது ஒரு பெரிய கல், இது வேறு எடுக்கவே முடியாது. அப்பா தூக்கவே முடியல காசு. இதுதான் அந்த இது மேலே இருக்கும். துணியெல்லாம் காற்றுக்கு வந்துடுச்சு. இந்த டப்பானா ஆகவே ஆகாது, இதெல்லாம் வெளியே தூக்கி போட்டணும். ஸோ இப்போ நான் கீழே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் மேலே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை கொட்டுது. இதெல்லாம் தேவையில்லாத குப்பை இல்லை, நம்ம எல்லாமே சாமிக்கு வைக்கிற துணி அதுதான். சிவப்பெல்லாம் கொட்டி கிடக்கும், சிவப்பை தனியாக எடுத்து வைக்கணும். ஸோ இந்த கவரில் நான் வந்து சிவப்பை அள்ளி வைக்கிறேன். ஏன்னா சிவப்பை வந்து இன்றைக்கி சனிக்கிழமை எடுத்து கொட்டக்கூடாது. சனிக்கிழமைன்னு கிடையாது, நார்மலாகவே சிவப்பு வெளியே கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எடுக்க முடியல காய்ச்சி, நான் அதனால் கையிலே எழுதிப்பேன்.